இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சாலை பணிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்று முதல்வர் ரங்கசாமி குற்றம் சாட்டு. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதால் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்தும் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை ஏற்காத அதிமுகவினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரியை சந்தித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறை ஆதரவுடன் ஓட்டுக்கு ரூபாய் 500 பணம் வழங்கப்பட்டு வருகின்றது என்றும், காங்கிரஸ் சார்பில் ரூபாய் 200 வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அன்பழகன், இந்த தேர்தலில் வேட்பாளர்களிடையே சமநிலை இல்லாததால் தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பு இல்லை என்றார். புதுச்சேரி பாணத்தில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்திய தேர்தல் ஆணையம் வெட்கி தாளை குனிய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என்றார். மேலும் இந்த தேர்தலை ரத்து செய்யாவிட்டால் தலைமையின் அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என எச்சரிக்கை விடுத்தார். பிஜேபியை சேர்ந்தவங்க ஒரு ஓட்டுக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு 10 லட்சம் ஓட்டுக்கு தங்குதடை இல்லாம அப்படியே வீட்டுக்கு டோர் பை டோரா அந்த சும்மா இந்த 500 ரூபா தாள்னா இந்த கலர் பில் பேப்பர் மாதிரி அப்படியே தூக்கி போட்டு போயிட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு 500 ரூபா. அதே போல் காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க ஒரு ஓட்டுக்கு 300 ரூபா, பிஜேபிக்காரங்க ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா. அப்போ நாங்கள் பல முறை வந்து கடிதம் போட்டுக்கிறோம் கலெக்டர்கிட்ட, கலெக்டர் சார் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் அனுப்பிச்சோம். ஆனாலும் இந்த தேர்தலை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும். எந்த பகுதி எல்லா பகுதியுமே அதாவது பிஜேபி காங்கிரஸ் 2 பேருமே கொடுக்குறாங்க. புதுச்சேரி, காரைக்கால், மாகேயானம் உள்ளிட்ட எல்லா பகுதியிலையும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா காசு கொடுக்குறாங்க. இதன் பேரில் இந்த தேர்தல் துறையிடம் பல முறை நான் வந்து தொலைபேசியிலையும் லெட்டர் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கணும் போது யாருமே இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணல. அப்போ இந்த வந்து ஆட்சியாளர்களுடைய துணையோடையும் காவல்துறையுடைய பாதுகாப்போடவும் தேர்தல் துறையுடைய அரவணைப்போடவும் இந்த பிஜேபி வந்து காசு கொடுக்குறாங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா இது என்ன தேர்தல்? இந்த தேர்தலை முறையை ரத்து செய்யணும். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர், கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுவையில் கடந்த முறை காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்தது. அப்போது முதல்வராக வே. நாராயணசாமியும் பேரவை தலைவராக தற்போதைய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கமும் இருந்தனர். ஆனால் அவர்கள் எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்தப்படவில்லை. மக்களுக்கான நலத்திட்ட தொடக்க விழாக்களை கூட அவர்கள் நடத்தவில்லை. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சாலைகள் சேதமடைந்திருந்தது குறித்து நான் கேட்டபோது துணைநிலை ஆளுநர் ஒத்துழைக்கவில்லை என்றனர். தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் மக்கள் நல திட்டங்கள் மத்திய அரசு நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் நேர்மையான முறையில் பணியாற்றி வருகிறேன். வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் களம் இறங்கியுள்ளேன். புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு ஓட்டிற்கு 500 ரூபாயும், காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் 200 ரூபாயும் கொடுக்கின்றனர். தேர்தலில் பணம் பட்டுவாடா வழங்கப்படும்
வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற வாய்ப்பு இல்லை என்றும், பணப்பட்டுவாடா கொடுக்கப்பட்டதை உரிய ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்பேன். இந்த தேர்தலில் பறக்கும் படையே இல்லை, பணப்பட்டுவாடா அதிகம் வழங்கப்படுவதால் இந்த தேர்தலையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவிற்கு பிற வேட்பாளர்களிடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், எதிர்க்கட்சி வேட்பாளரான பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோரிடம் அதிமுகவினர் தலா 50 லட்சம் ரூபாய் வாங்கியதாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் கூறிய குற்றச்சாட்டுகள் முழுவதும் தவறு. அதிமுகவினர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வாங்காது, நேர்மையான நியாயமான ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை சாதிக்கிறோம் என்றார். இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான நம்ம டெல்லியில இருந்து தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும். இவர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டனர், மீண்டும் ஏழைகளை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு விட்டனர். இதை நான் ஒருபோதும் நான் இருக்கும் முறை விட மாட்டேன். சார், நீங்க நேர்மையான தேர்தல் வேணும் சார். இதனால உங்க வீட்டு பிள்ளைங்களும் பாதிக்கப்படுவாங்க, நானும் பாதிக்கப்படுவேன், அடுத்த வர சமுதாய மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க சார். காசு கொடுக்காம வெற்றி பெறுங்க சார். இதுதான் சார் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2023ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு கடந்த செப்டம்பரில் நடந்தது. அதையடுத்து நடப்பாண்டு ஜனவரி தொடங்கி நேர்காணல் நடந்தது. அதன் அடிப்படையில் 1016 பேர் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டு இன்று முடிவுகள் வெளியானது. இத்தேர்வில் புதுச்சேரி ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சந்திரனின் மகள் வினோதினி UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 64வது இடமும் புதுச்சேரியில் முதலிடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். என் பேர் வினோதினி. நான் இந்த வருஷம் 23ல நடந்த UPSC எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 64 வாங்கியிருக்கேன். இது என்னோட 5th attempt. இந்த எக்ஸாம் நேஷ்னல் லெவலில் 10 lakh + பேர் அப்ளிகேஷன் போட்டு ஒரு எக்ஸாமு. ஸோ இதில் நான் 64th ரேங்க் வாங்கியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட 5th attempt. அண்ட் நான் எனக்கு ஆல்ரெடி ஐ மேரீட், என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு கிட் இருக்காங்க. நான் MBBS பண்ணியிருக்கேன். ஐம் ஆல்சோ ஒர்க்கிங். நான் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜில் ஒரு ஜூனியர் ரெசிடென்ட் டாக்டராக இருக்கேன். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் புதுச்சேரி நிலையான தேர்தல் லோகோ 2024 மெகா சைஸ் வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள தானியார் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 240 அடி நீளம், 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லோகோ 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ள நிலையில் 750 கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி லோகோ வரைபடத்தின் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த வரைபடத்தினை 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழு வீச்சில் செய்தனர். உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற உள்ளது. புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி MP தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கிறது. வேட்பாளர்களின் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. ஓட்டுக்காக பணம் பரிசு பொருள் கொடுப்பதை தடுக்க 72 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவுக்கான பணியில் 6428 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் 211 நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவையொட்டி இன்று மாலை 6 மணி முதல் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை புதுச்சேரி மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வாக்களிக்க வருபவர்களுக்கு பொருந்தாது. தியேட்டர்களில் நாளை இரவு காட்சியும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை முழு நேரமும் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட GN பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கை சின்னத்திற்கு வீடுவீடாக வாக்குகள் சேகரித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார். இதில் நிர்வாகிகள் தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ்குமார், ஜான், கலைவண்ணன் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர்.
புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின்படி உருளையன்பேட்டை காவல் நிலைய போலீசார் புதுச்சேரி நூறடி சாலையில் நேற்று மாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி கையில் பையுடன் நின்றிருந்தவரை பிடித்து சோதனையிட்டதில் ரூபாய் 8400 மதிப்புள்ள 140 மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த மணிவண்ணன் வயது 30 என்பதும் தமிழகத்துக்கு மது பாட்டில்களை கடத்தி சென்று அதிக விலைக்கு விற்க இருந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் பறிமுதல் செய்த மது பாட்டில்களை கலால் துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராமச்சந்திரன் ராஜா, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜிப்மர் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துவது, புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள CBSE பாடத்திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். ஸ்டேட் போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடுறது தான் இதோட மெயின் இதாக இருக்க போகுது. புதுச்சேரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணியில் மாநில பிரிவினைவாதம் பேசும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை இடம்பெற்றுள்ளன. மத்தியிலும் புதுவையிலும் காங்கிரஸ் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துள்ளது. ஆனால் அப்போதெல்லாம் புதுவைக்கு மாநில அந்தஸ்தை வழங்காமல் இருந்தது ஏன் என்பதை விளக்க வேண்டும். எனவே மாநில அந்தஸ்து குறித்து பேச காங்கிரசுக்கு தகுதியில்லை. பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்து குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. புதுவைக்கு இரு தேசிய கட்சிகளும் மாநில அந்தஸ்தை பெற்று தராது என்பதே உண்மை நிலையாகும் என்றும், எனவே புதுச்சேரி மக்கள் தேசிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும் என்றார். தேவையான பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணணும். எந்த முதலமைச்சராக இருந்தாலும் துச்சமாக தூக்கி எறிந்து பேசணும் மக்களுடைய நலனுக்காக. அப்படி பேசக்கூடிய திராணியும் தைரியம் உங்களுக்கு இருக்குதா? முதலமைச்சர் ஒன்று சொன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். தயவு செய்து நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக இருக்காது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமாக 10 ஆண்டுக்குள் இந்த நாடு சிதறண்டு போயிடும். வில்லியனூர் மேற்கு மாடவீதியில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் சடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் மாடவீதியை சுற்றி வலம் வந்து இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டி கொண்டனர். மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதி அன்று இரவு 8 மணியளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும், இரவு திருநகைகளின் அழகி போட்டியும், 24ஆம் தேதி காலை 9 மணியளவில் திருத்தேர் வீதி உலாவும், மாலை 4 மணியளவில் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர்.
புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சாலை பணிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்று முதல்வர் ரங்கசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதால் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.